World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பிரம்மஜ குழுவின் பொருளாளர் முருகன் ஜோதிட நிலையத்துடைய நிறுவனர் திரு கரு முருகானந்தம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு இந்த மாதம் கொடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னா, அதிர்ஷ்டசாலி யார், ஒரு கேள்விக்குறி. இதுதான் அவருடைய தலைப்பு. என்னங்க ஐயா இப்படி ஒரு தலைப்பு பேச கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டோடனே, இல்லைங்க ஒரு சூட்சமம் இருக்குது, அதை இன்றைக்கி நான் நம்மளுடைய மீட்டிங்கில் சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மையிலே அவருடைய ஸ்பீச் ஒவ்வொரு மாதமும் சரவடியாக இருக்கும். நான் கூட மண்டபத்தில் சொல்லியிருந்தேன், இந்த டேபிள் உடஞ்சதுன்னா நான் பணம் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா, அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை அடித்து பேசுவார். அடித்து அடுத்தம் திருத்தமாக இது இப்படின்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி மிக ஒரு சிறப்பான ஒரு சரவடியான சொற்பொழிவாக இருக்கும். ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் குலதெய்வத்திற்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி, ஐயா எனக்கு பேச கொடுத்த தலைப்பு அதிர்ஷ்டசாலி யார். அதிர்ஷ்டசாலின்னா என்னென்னா, நம்ம ஊரில் பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க, எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சா அமைப்பிடா அவனுக்கு, பாடுறா சட்டு 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 சட்டுன்னு முன்னேறிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷமாக பொண்ணு தேடுறோம் கிடைக்கல, 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கும், 5 வருஷமாக மாப்பிள்ளை இல்லாமல் இருக்கும், அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா பிறப்பார், நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல தாய் தகப்பன் கிடப்பாங்க, நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல குழந்தைகள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல சொத்து கிடைக்கும். அப்போ சரியான பருவத்தில் அவருக்கு எல்லாமே கிடைச்சிடும். அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் என்ன? இதில்னா 1000 கோடி 500 கோடிக்கு சொத்து இருக்கணும்னு தேவையில்லை. நார்மலாக அவங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு, குழந்தைகள் நல்ல செல்வங்களாக இருக்கிறதுக்கு, தாய் தகப்பன் நல்லா இருக்கிறதுக்கு, வண்டி வீடு வாகனங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் போதும். அதுக்கு 1000 கோடி 500 கோடியெல்லாம் தேவையில்லை. இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கிறது, அதே மாதிரி வீடுகள் இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள் 2 வீடு இருக்குது. அதில் சொல்லுங்களேன், யாராவது ஒரு ஆள். நீங்கள் ஜோதிடர் தானே, சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வீடை சொல்லுங்கள். நான் உங்களை கேட்கல, மேடையில் உட்காந்துருக்கு தான் தெரியுமா எல்லாத்துக்கும். அதுக்கு தானே எய்த்தாப்பில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறோம். அப்போ 5, 9 பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருந்துட்டா சூப்பராக இருப்பாருங்க. அடுத்து அதை காமிக்கக்கூடிய பாவகம் லக்கணம். அந்த லக்கணம் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துட்டா போதுமா? அவர் ஆட்சி உச்சம் ஓகே, அவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறலாம், பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பெறலாம். அப்போ அது விட்டுட்டா வேற என்ன சார், எங்களுக்கு பஞ்சமாதிபதி அவுட் ஆகிட்டார் சார், பாக்கியாதிபதி அவுட் ஆகிட்டார் சார் அப்படின்னா அதற்கும் இருக்கிறது. அப்போ பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லக்னாதிபதி அவுட் ஆனாலும் ஜோதிடத்தில் அதற்கும் இருக்குது. அப்போ பஞ்சமாதிபதி உச்சம், பாக்கியாதிபதி ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி, நல்லா இருக்கேன், நல்லா இருப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமாதிபதி இடத்துலையும் பாக்கியாதிபதி இடத்துலையும் லக்னாதிபதி இடத்துலையும் பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிரச்சனைகளை கொடுத்துரும். ஆனாலும் இந்த சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் நட்புக்குரியவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் இயற்கை பாவி, ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவான். அதே மாதிரி ரிஷப லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாக்கியாதிபதியாக வருவார், அவரும் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அவர் இயற்கை பாவியாக இருந்தாலும் அவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்.
இது மாதிரி நிறைய இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய திதி, யோகம், கரணம், நாள் இவைகளிலும் நமக்கு இருக்குது. இப்போ பஞ்சமாதிபதி அவுட்டு, பாக்கியாதிபதி அவுட்டு, லக்கணாதிபதி அவுட்டு, 3 கிரகம் அவுட்டு. ஐயா என்னங்கய்யா? ஐயா நாளில் நல்ல நாள் இருக்கிறது, நட்சத்திரம் இருக்கிறது, திதி இருக்கிறது, யோகம் இருக்கிறதுங்கய்யா, கரணம் இருக்கிறதுங்கய்யா, காப்பாற்றி விட்டுருவாருங்கய்யா. ஒவ்வொருத்தருக்கும் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி அவுட் ஆனாலும் கொடுத்து விட்ருவான். இதுலேயும் எடுக்கலாம், தெரியுதுங்களா? அப்போ பயப்பட வேண்டியதில்லை. ஆகா பஞ்சமாதிபதி போயிட்டாரு, பாக்கியாதிபதி அவுட் ஆகிட்டாரு, அஸ்தங்கம் ஆகிட்டாரு, சூரியனோட போய் அஸ்தங்கம் ஆகிட்டாரு, அஷ்டமாதிபதியாக உட்காந்துட்டாரு, அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. அதற்கு திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் இருக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து காலபுருஷ தத்துவமும் அங்கே இருக்கிறது. அப்போ பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்துக்குரிய கிரகம் பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி போயிட்டாரு, நாள் போச்சு, நட்சத்திரம் போச்சு, திதி போச்சு, யோகம் போச்சு, கரணம் போச்சு. ஐயா காலபுருஷ தத்துவமும் அங்கே அமர்ந்திருக்கிறது. பயப்பட வேணாம். அப்போ ஜோதிடத்தில் எல்லாம் இருக்குங்கய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி இவங்கெல்லாம் போயிட்டாங்க, முடிஞ்சிச்சு. காலபுருஷ தத்துவமும் அவுட்டு. அப்படின்னா பஞ்சமாதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும், பாக்கியாதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும், லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அவருடைய சாரம் வாங்கியிருந்தாலும் ஜாதகர் வெற்றி பெற்று விடுவார். அதிர்ஷ்டத்தை அந்த ஜாதகருக்கு கொடுத்து விடும். அப்போ ஜோதிடத்தில் இது ஒன்று போச்சுன்னா அது ஒன்று இருக்குது, அது ஒன்று போச்சுன்னா இது ஒன்று இருக்குது. கவலையாக பட வேண்டியதில்லை. நீங்கள் ஐயா பஞ்சமாதிபதி போயிட்டார், பாக்கியாதிபதி போயிட்டார், நாள் போச்சு, நட்சத்திரம் போச்சு, திதி போச்சு, காலபுருஷ தத்துவமும் போச்சு சார். ஐயா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார். குழந்தைகளை கேர் எடுத்துக்கோங்க சார். குழந்தைகள் இருக்காங்கள அவங்களுக்கு கேர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கேர் நல்ல குழந்தைகளை எடுத்து நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஜாதகர் ஒழுக்கமாக இருங்க, தந்தையாரை வணங்குங்க. 1, 5, 9 இயங்கும். 4ஆம் அதிபதி 8ல் உட்காந்துட்டாரு, தாயாரை கும்பிட்டா அவுட்டு அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். ஆனாலும் அங்கே இயங்கும், அந்த பாவகம் இயங்கும். 4ஆம் பாவம் கெட்டு போச்சுங்க, 4ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துட்டாருங்க. அப்போ என்னங்க பண்ணலாம்? தாயாரை கும்பிட்டா அவுட்டுன்னு சொல்கிறாங்களேங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேலிருந்து தன்னுடைய செயலை பார்த்து கொண்டிருப்பார் இறைவன். கண்டிப்பாக அவருக்கு நல்லது செய்வார். புரியுதுங்களா? அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி அவர்கள் இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல மேச மண்டலம் எடுப்போம். மேச மண்டலத்தை எடுத்து அதற்கு பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி எப்படி இருக்கிறார் என்று பார்ப்போம். இப்போ மேசம் 5ஆம் அதிபதி சூரியன், லக்னாதிபதி செவ்வாய், பாக்கியாதிபதி குரு பகவான். அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுகிறார். தனுசில் ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுகிறார். இங்கே லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சூரியன் அங்கே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி, லக்னாதிபதி வலுவோடு இருக்கார் சார். 100 வயசு வரைக்கும் சூப்பராக இருப்பார். அவருக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்கட்டும், முடக்கு திசை நடக்கட்டும், அவயோகி திசை நடக்கட்டும், என்னடா இவன் அப்படியே இருக்கான், என்னடா இவன் இப்படியே இருக்கான், இவனுக்கெல்லாம் ஒன்றும் வரலையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி, லக்னாதிபதி கொடுத்து விடுவார்கள். ஒன்றுமே புரியாது. இவன் முடக்குக்கும் போல, காசிக்கும் போல, ஒன்றுக்குமே போல சூப்பராக இருக்காண்டா அப்படின்னா இந்த கிரகங்கள் அங்கே வலுப்பெற்று அமர்ந்திருக்கும். இதில் இன்னொரு சூட்சமும் இருக்கிறது. ஐயா லக்னாதிபதி கெட்டுட்டாரு, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா 50 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை 3 பிரிவாக பிரிச்சுக்கணும். 33, 33, 33. பஞ்சமாதிபதி கட்டுட்டாரா ஒரு 30 வருஷம் போச்சுங்க, பாக்கி 60 வருஷம் சூப்பராக இருப்பார். இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ மேச லக்கணத்திற்கு பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி அங்கே அம்சமாக இருக்காங்க. 90 வயசு வரைக்கும் சூப்பராக இருப்பார். புரியுதுங்களா? அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு பஞ்சமாதிபதியாக புதன் பகவான் வருவார். அங்கே ஆட்சி உச்சம் பெறுவார். பாக்கியாதிபதியாக சனி பகவான் வருவார். இங்கே ஆட்சி பெறுவார். கும்பத்தில் இருந்தால் மூலத்திரிகோணம் பெறுவார். ரிஷபத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். இதே மாதிரி 100 ஆண்டுகள் வாழ்வார்கள். என்னங்க அதே மாதிரி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமே இதே சொல்கிறீங்க, ஏதாவது மாற்றி சொல்லுங்கய்யா அப்படின்னா மிதுன லக்கணத்திற்கு வருவோம்.
அங்கே லக்னாதிபதி புதன் பகவான் 10ல் நீசம் பெறுகிறார். பஞ்சமாதிபதி அவருக்கு மிதுன லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி சுக்கிரனாக வருவார். அவர் கன்னியில் நீசம் பெறுகிறார். அங்கே பஞ்சமாதிபதி நீசம், பாக்கியாதிபதி நீசம், லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அங்கே சுக்கிரனோடு அமர்ந்திருக்கிறார். மிதுன லக்னாதிபதி நாளில் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரன் நீசம் பெற்றாலும் நீச பங்கம் ஆகிவிடுகிறார். அப்போ 60 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை. 30 வயது வரைக்கும் தான் சார் பிரச்சனை. 30 வயசு வரைக்கும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் நல்லா இருப்பார். அதன் பிறகு 50 வருடம் வரைக்கும் பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா இருப்பார். எப்படி 5 வருடம் வரைக்கும் தான் பிரச்சனை, 30 வருடம் வரைக்கும் தான் பிரச்சனை, 60 வருஷம் சூப்பராக இருப்பார். அங்கே நீசபங்கம் ஆகிறார். ஒரு கிரகம் தான் நீசமாயிருக்கு. புரியுதுங்களா? அடுத்து கடக லக்னம் எடுத்துக்கொள்வோம். அங்கே லக்னாதிபதி சந்திரன் விருச்சகத்தில் நீசம் பெறுகிறார். பஞ்சமாதிபதி கடக லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி செவ்வாய், அவர் மேசத்திலே ஆட்சி பெறுகிறார். அல்லது கடகத்திலேயே நீசம் பெற்றிருந்தாலும் நீசபங்கம் ஆகிவிடுவார். புரியுதுங்களா? அப்போ பாக்கியாதிபதி அங்கே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இவரும் 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பாருங்க. புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டியதில்லை. இதை பார்த்துட்டா போதும். ஜோதிடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்காரியா, இவருக்கு என்ன கேரக்டரியா, அவர் பஞ்சமாதிபதியா, சூப்பரா, நல்லா இருப்பையா போயா அப்படின்னு சொல்லிடலாம். கவலைப்படாமல் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ மேச மண்டலத்தை சொல்லாச்சு, மேச மண்டலத்தை சொல்லியாச்சு. அடுத்து சிம்ம மண்டலத்திற்கு வருவோம். அங்கே நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தை எடுப்போம். ஒருத்தர் சிம்ம லக்னம், லக்னத்துக்குரிய நாள் யார்? ஞாயிற்றுக்கிழமை. பிறந்திருந்தாலும் வெற்றி பெறுவார். பஞ்சமாதிபதி அவருக்கு யார்? சிம்ம லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி குரு பகவான். வியாழக்கிழமை பிறந்திருந்தாலும் அதிர்ஷ்டத்தை பெறுவார். 9ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய்க்கிழமை பிறந்தாலும் அதிர்ஷ்டத்தை பெறுவாருங்க. அப்போ நாள் வந்துருச்சா சிம்ம மண்டலத்தில்? அடுத்து நட்சத்திரத்தை எடுப்போம். அப்போ கன்னியா லக்னம், 5க்குரிய கிரகம் சனி பகவானாக வரும். லக்னாதிபதி புதனாக வருவார். பாக்கியாதிபதி சுக்கிரனாக வருவார். அப்போ பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தினாலும் ஜெயிச்சிருவாங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ஐயா, பஞ்சமாதிபதி அவுட்டு, லக்னாதிபதி அவுட்டு, பாக்கியாதிபதி அவுட்டுனாலும் இந்த நட்சத்திரநாதன் காப்பாற்றி விடுவார் சார். உங்களை அழகாக ஜெயிச்சிருவார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது, என்ன அவன் அப்படி இப்படி இருக்காங்க, எல்லாமே இப்படி தான் பார்க்க சூப்பராக இருக்கான் அப்படின்னு நினைப்போம். அப்படின்னா பார்த்தா இந்த நட்சத்திரநாதன் செயல்படுவார். பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி தொடர்ந்து செயல்படும். புரியுதுங்களா? அடுத்து துலா லக்னம் எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு நாமயோகத்தை எடுப்போம். சோபன நாமயோகம், 5ஆம் அதிபதி யோகி சனி. சோபன நாமயோகத்துக்கு விஸ்கம்ப நாமயோகம், விஸ்கம்ப நாமயோகத்துக்கு யோகி சனி. பூச நட்சத்திரம் வரும். அப்போ பஞ்சமாதிபதி அவர் அங்கே வந்து விட்டாரா? முதல் நாமயோகமாவது அங்கே வந்து விட்டார். புரியுதுங்களா? அப்போ நாள் போய் நட்சத்திரம் போய் யோகம் போனாலும் வந்து விடுவார். நட்சத்திரம் போனாலும் யோகத்தில் அவர் ஜெயித்து விடுவார். புரியுதுங்களா? அடுத்து விருச்சிக லக்னம் எடுத்துக்கொள்வோம். இவருக்கு திதியை எடுப்போம். பஞ்சமி திதி. பஞ்சமி திதிக்கு யார் சார் அதிபதி? குரு பகவான். இவருக்கு 5ஆம் அதிபதியாக வருவார். 2, 5க்குரியவராக வருவார். மிதுனம், கன்னி அவருக்கு திதி சூன்யத்தில் வந்திருந்தாலும் பஞ்சமி திதி 5வது திதி, திதியில் 5வது திதி பஞ்சமி திதி, அந்த திதியில் பிறந்திருந்தாலும் இவர் வெற்றி பெறுவார். அடுத்து தனுசு லக்னம், தனுசு மண்டலம் இருந்தாலும் தனுசுக்கு ஒரு கரணத்தை சொல்லி அதன் பிறகு தொடங்குவோம். அப்போ தனுசு ராசி பவகரணத்தில் அவர் பிறந்தாலே போதும். அந்த பஞ்சமாதிபதி அவுட்டு, பாக்கியாதிபதி அவுட்டு, லக்னாதிபதி அவுட்டுனாலும் இந்த 5ஆம் அதிபதியினுடைய பவகரணம் அங்கே செயல்பட்டு சூப்பராக இருக்கும். இவருக்கு கரசை கரணமாக இருந்தாலும் பாக்கியாதிபதியினுடைய கரணத்தில் பிறந்திருப்பார், தப்பிச்சிடுவார்.
புரியுதுங்களா? அப்போ நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். அடுத்து காலபுருஷ தத்துவத்தையும் எடுக்க வேண்டும். அப்போ நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அவுட்டு. ஐயா பஞ்சமாதிபதி அவுட்டு, பாக்கியாதிபதி அவுட்டு, லக்னாதிபதி அவுட்டு, ரொம்ப சிரமமோடு இருக்காங்க ஐயா அப்படின்னா அவர் காலபுருஷ தத்துவத்தையும் எடுக்க வேண்டும். அங்கே அவர் தனுசு ராசி, தனுசு லக்னமாக தனுசு ராசியாக இருந்தால் அவர் அஸ்வினி தனுசு லக்னமாக இருந்து அஸ்வினி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், அஸ்வினி, மிருகசிரிசம், ஆயில்யம் 1, 5, 9 இந்த நட்சத்திரங்கள் 1, 5, 9 வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர் வெற்றி பெறுவார். அதிர்ஷ்டத்தை அவருக்கு கூட்டி தரும். புரியுதுங்களா? அடுத்து அப்போ தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம். தனுசு லக்னத்திற்கு இந்த ராசியில் பிறந்தால், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் நன்மை பிறக்கும். அஸ்வினி சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றது, மிருகசிரிசம் குருவனுடைய கர்ம பதிவை பெற்றது, ஆயில்யமும் சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றது. இதெல்லாம் விட்டுருங்க. 1, 5, 9 ஏங்கும் சார். திரிகோணம் ஏங்கும், யாருக்குமே தெரியாது. ஐயா உங்கள் வீட்டில் அஸ்வினி, ஆயில்யம், மிருகசிரிசம் இருக்காங்களையா? பார்த்தீங்களா? ஐயா அதிர்ஷ்டத்தோடு இருக்காரா? எப்படி வந்துச்சு வீட்டுக்குள்ள? ஆயில்யம், அஸ்வினி, மிருகசிரிசம் ஒரு வீட்டுக்குள் இருந்தால் அந்த வீடு செழிப்பமாகும் சார். யாருக்குமே தெரியாது. இது பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பாக அஸ்வினி, ஆயில்யம், மிருகசிரிசம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கு சார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி மிருகசிரிசம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ செல்வந்தராக யார் இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் அஸ்வினி இருக்கும், ஆயில்யம் இருக்கும், மிருகசிரிசம் இருக்கும். இது 1, 5, 9 ஏங்கும். காலபுருஷ தத்துவத்திற்கும் ஏங்கும். புரியுதுங்களா? அடுத்து திதியை எடுப்போம். அடுத்து மகர லக்னம் எடுத்துக்குவோம். தனுசு சொல்லிட்டேனா? தனுசு சொல்லி மகர லக்னம் எடுத்துக்குவோம். அங்கே பார்த்தீங்கன்னா திதியை கொண்டு வருவோம். பிரதமை திதி, பஞ்சமி திதி, நவமி திதி இதை பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவன் ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்றிருப்பான். இல்லையேல் அந்த வீட்டிற்குள் இந்த திதி இருக்கும். புரியுதுங்களா? பிரதமை திதி முதல் திதி, பஞ்சமி திதி 5வது திதி, நவமி திதி 9வது திதி. புரியுதுங்களா? இதில் திதி சூன்யம்லாம் விட்டுருங்க. துலாம் மகரம் வரும் பிரதமைக்கு, பஞ்சமிக்கு மிதுனம் கன்னி வரும், நவமிக்கு சிம்மம் விருச்சிகம் வரும். அதெல்லாம் விட்டுருங்க, அந்த பாவகத்தை விட்டுருங்க. 1, 5, 9 ஏங்கும் சார். ஏங்கிருச்சா? அப்போ பிரதமை, பஞ்சமி, நவமி அங்கே மகர லக்னத்துக்கு எடுத்துக்கொண்டு அவருக்கு 1 போய் 5 போய் 9 போய் 4 போய் நட்சத்திரம் போய் திதி போய் யோகம் போய் கரணம் போய் வந்தாலும் இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வெற்றி பெற்றுடுவார். அடுத்து கும்ப லக்னம், அதற்கு ஒரு யோகத்தை எடுப்போம். காலபுருஷனுக்கு ஒரு யோகம். புரியுதுங்களா? அவர் விஸ்கம்ப நாம யோகம், சோபன நாம யோகம், சூழ நாம யோகத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவர் அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் வெற்றி பெறுவார் சார். புரியுதுங்களா? அதிர்ஷ்டத்தை வெற்றி கொண்டு விளையாடுவார். கவலைப்பட வேண்டியதில்லை. லக்னாதிபதி போயிட்டாரு, ராசி அதிபதி போயிட்டாரு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த சோபன நாமயோகம், விஸ்கம நாமயோகம், சூழ நாமயோகத்தில் பிறந்திருப்பார். புரியுதுங்களா? இதை கொடுக்கும். அதே மாதிரி அடுத்து கும்ப லக்னம் எடுத்துக்குவோம். இங்கே திதி சொல்லிட்டேன், யோகம் திதி சொல்லிட்டேனா? திதி சொல்லிட்டேன், யோகம் சொல்லிட்டேன். கரணத்துக்கு வருவோம். அங்கே கரணம் எடுப்போம். கும்பத்திற்கு கரணம் எடுப்போம். அவருக்கு எல்லாமே டேமேஜுங்க. லக்கணம் டேமேஜ், பாக்கியம் டேமேஜ், பஞ்சம் டேமேஜ், எல்லாமே 4 நட்சத்திரம் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு.
அப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, நாள் நட்சத்திரம் நாளை விட பெரியது, நட்சத்திரம் நட்சத்திரத்தை விட பெரியது, திதி திதியை விட பெரியது, யோகம் யோகத்தை விட பெரியது, கரணம். அங்கே கும்ப லக்கணம். அவர் பவகரணமாகவோ அல்லது கரசை கரணமாகவோ அல்லது சதுர்பாதம் கரணமாகவோ இருந்தால் வெற்றியை கொடுக்கும். ஐயா உங்கள் வீட்டில் கரசை கரணம் இருக்காங்களையா? பார்த்தீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மேலே ஆணையாக தெரியாது. நான் இப்போ கேட்டுட்டு தான் அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா இல்லையா? வர்றாரா? இப்போ நான் ஏன் உங்களை கேட்கலன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அதிர்ஷ்டமாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஐயா 32 வயசில் எல்லா அதிர்ஷ்டத்தையும் பெற்றுட்டார். இப்போ குழந்தை செல்வங்களையும் பெற்றுவார். அடுத்த வருஷம் அதே ஆண்டு நம்ம வெற்றி கொண்டாடுவோம். புரியுதுங்களா? ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இது மாதிரி இருந்தால் பண்ணு சார். 1, 5, 9 ஏங்கும். அது காலபுருஷ தத்துவமும் ஏங்கும். புரியுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பவகரணம், 5வது கரணம் கரசை, 9வது கரணம் சதுஷ்பாதம். புரியுதுங்களா? இப்போ சந்திரன் செவ்வாய் குரு, சந்திரமங்கல யோகம், குரு சந்திர யோகம் அந்த வீட்டில் செயல்படும் சார். ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவுட்டு அப்படின்னாலும் இந்த கரணநாதன் காப்பாற்றிடுவார். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மீன லக்கணம். ஐயா மீன லக்கணத்திற்கு நட்சத்திரத்தை எடுப்போங்கய்யா. நட்சத்திரத்தை எடுத்து விட்டாச்சு. ஆனால் சார பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடும். பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி ஒரு நட்சத்திரத்திலும், அவருடைய லக்கணத்தினுடைய நட்சத்திரத்திலும் அல்லது பாக்கியாதிபதியினுடைய நட்சத்திரத்திலும் இவர்கள் அமர்ந்திருப்பார். ஆனால் கண்டிப்பாக இந்த ஜாதகர், இந்த மீன லக்கணம் வெற்றி பெறுங்க. அப்போ ஒரு நம்ம ஜோதிட நுணுக்கங்களில் 5, 9 கெட்டுச்சுன்னா பாக்கியம் போயிருன்னு சொல்லியிருக்காங்க, அதிர்ஷ்டம் போயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது ஜோதிடத்திற்குள். எல்லாம் ஐயா போட்ட விதையில் அப்படி இப்படி போட்டு எடுத்தது தானா? புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த 1, 5, 9 ஏங்கும் சார். அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு எல்லாம் டேமேஜ் சார், எல்லாம் அவுட் ஆயிடுச்சு, தூக்கி அங்கிட்டு வீச வேண்டியதான். அப்படின்னா கரணங்கள் 5 கரணங்கள் அதிபதி டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி, டேமேஜ் ஆனாலும் சரி காப்பாற்றி விடுவார். புரியுதுங்களா? அப்போ 5 கரணம். உதாரணத்திற்கு என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முன்னாடி ஐயாவிட்ட சொல்லிடுறேன். ஐயாவுக்குடைய பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம். அவருக்கு 2, 5க்குரியவர் குரு பகவான். சந்திரன் நிற்கிறது விசாக நட்சத்திரத்தில். பஞ்சமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார். உண்மைதானங்கய்யா? பஞ்சமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார். பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார். 9ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். எப்படி பார்த்துக்கோங்க. அப்போ சார பரிவர்த்தனை பெற்றுவிட்டார்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி என்னுடைய ட்ரெயின் சொல்கிறேன். 1971 11/29 5:55 AM தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. ஐயா எனக்கு லக்கணம் விருச்சிகம், லக்கணாதிபதி செவ்வாய் புஷ்கரம், பவகரணம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஐயா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாலவகரணம் ராகுவா. எனக்கு பார்த்தீங்கன்னா 3ல் ராகு, ராகு புஷ்கரம். 3, 6, 10, 12, 11 உபஜய ஸ்தானங்களில் ராகு இருந்தால் நல்லது செய்வார். இப்போ ராகு புஷ்கரம். அப்போ என்னாரு ராகு நல்லா இருக்காரா? அடுத்து தைத்துளை கௌளவம். சனி பகவான் 3 நாளுக்குரியவர் 7ல் அமர்ந்திருக்கிறார். சசயோகம் பெற்றிருக்கிறார், புஷ்கரணவாம்சம் பெற்றிருக்கிறார், அதிநட்பு நிலையை பெற்றிருக்கிறார், திக்பலம் பெற்றிருக்கிறார். அவர் நல்லா இருக்காரா? இப்போ 3 கரணம் நல்லா ஆயிடுச்சா? அடுத்து தைத்துளம். அதற்கு அதிபதி யார்? சுக்கிரன். எனக்கு விரையாதிபதி சப்தமஸ்தானாதிபதி 2ல் இந்த லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய நட்சத்திரத்திற்கு சம்பத்து தாரையில் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்னாச்சு? கெவுளமும் தைத்துளமும் வந்துருச்சு. அப்போ பவம் பாலவம் கெவுளவம் தைத்துளம் 4. அடுத்து கரசை கரணம். எனக்கு பாக்கியாதிபதி சந்திரன். கரசையா சந்திரனா? எனக்கு 5ல் அமர்ந்திருக்கிறார். ரேவதி 4வது பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறார். நல்லா இருக்காரா? 5 நல்லா ஆயிடுச்சா? அடுத்து 6 வணிசை. எனக்கு 10ஆம் அதிபதி லக்கணத்திலேயே அமர்ந்திருக்கிறார்.
எனக்கு லக்கணத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சனியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். மக்கள் தொடர்பு இருக்கும், ஆனால் அரசியலில் பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் சனி பகவான் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நாளில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சனியும் சூரியனும் சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அங்கேயும் வணிசை 70% வந்துடுறார். ஆறா, அடுத்து வணிசைக்கு அடுத்து பத்திரை கேதுவா, கேது எனக்கு 9இல் அமர்ந்திருக்கிறார். பூச நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். எனக்கு சம்பத்து தாரையில், எனக்கு பரம மைத்திர தாரையில் அமர்ந்திருக்கிறார். 2, 5க்குரிய கிரகம் குரு பகவான் எனக்கு லக்கணத்திலேயே அமர்ந்து கேதுவை பார்க்கிறார். ஜோதிடத்தை கொடுத்துட்டாரா? 6 வந்துருச்சா? அடுத்து சகுனி, இது முடிஞ்சிருச்சு, அது ஏற்கனவே சொல்லியாச்சு. சனி பகவான் நல்லா இருக்காரு. அடுத்து சதுர்பாதம் யாரு? குரு பகவான் 2, 5க்குரியவர் லக்கணத்திலேயே அமர்ந்திருக்கிறார். 5, 7, 9ஐ பார்க்கிறார். பாக்கியத்தையும் பார்க்கிறார், பஞ்சமாதிபதியையும் பார்க்கிறார், தன் சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார். அப்ப குரு பகவானும் நல்லா இருக்காரு. எப்படி? குரு பகவானும் நல்லா இருக்காரு, குரு பகவானும் நல்லா இருக்கு. புரியுங்களா? அப்ப 7 கரணம் நல்லாச்சு. அடுத்து நாகவ கரணம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்து கிம் சுக்குணம் புதன் 8வது கரணம். எனக்கு எல்லாத்துக்கும் கரணம் இருக்கு, 11 கரணம் இருக்கு. அந்த கிம் சுக்குணம் அங்கே புதன் பகவான் எனக்கு லக்கணத்திற்கு 8க்கும் 11க்குரியவர், லாபாதிபதி அஷ்டமாதிபதி, எந்த லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப 9 கரணங்களும் எனக்கு சூப்பராக இருக்கு. கரணங்கள் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துட்டாவே அவன் மாத்திரையே சாப்பிட மாட்டான் சார். எனக்கு 2007லேருந்து சுகர் இருக்குது, இது வரைக்கும் மாத்திரை கிடையாது சார். எல்லா கருணாதிபதிகளும் என்னை காப்பாற்றி வைத்து கொடுக்கிறார்கள். 250 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை 3:30 மணிக்கு எடுத்து கரெக்டாக 8:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்து நிற்கிறான். பைக்கிலேயே கார் இருக்கிறது, அதில் ஒரு அலுவல் சம்பந்தமாக வெளியில் சென்று இருக்கிறது. அப்போ பாலவ கரணம் செயல்படுதா? ராகு பலமாக இருக்காரா? பவகரணம் யாருக்கும் பயப்பட மாட்டேன் சார், ஐயாவை தவிர்த்து. அது எப்போதுமே எனக்கு உள்ளது. புரியுதுங்களா உங்களுக்கு? யாரை மதிக்கிறனோ அவங்களுக்கு பயப்பட மாட்டேன். பாக்கி எல்லாத்துக்கும் யாருக்கு பயப்படுவேன், பாக்கி யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா பவகரணம் செவ்வாய் வலுவோடு இருக்கிறது, புஷ்கரண வம்சம் வாங்கி இருக்கிறது, ராகனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. அதனால பாக்கியாதிபதி அங்கே இருக்காரு, பஞ்சமாதிபதி இங்கே இருக்காரு, அதெல்லாம் கொடுங்க சார். எல்லாம் வரும், நாள் வரும், நட்சத்திரம் வரும், திதி வரும், யோகம் வரும், கரணம் வரும், காலபுருஷ தத்துவமும் வரும். வரலன்னா அது கிடையாது சார். இப்போதான் சொன்னார் பெஞ்சு அடித்து உடைச்சிடாதீங்கன்னு. இருந்தாலும் உண்மையை சொல்லணும், அதான் சார் ஜோதிடம். என்ன உண்மையான ஒரு மருந்து கொடுக்கணும் சார். ஒரு ஐயா நீ போயா முடிஞ்சு போச்சு உனக்கு அப்படின்னா அவுட் ஆயிரும். அவனுக்கு ஐயா நாளைக்கு ஒரு வாரம் கழித்து போயா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும். நம்ம பரிகாரம் கொடுப்பது அது வேறு விஷயம். ஆனாலும் நாம் தொடர்ந்து இது மாதிரி ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? ஆராய்ச்சிகள் செய்தால்தான் ஒரு மனிதன் ஜோதிடத்துறையில் வெற்றி பெற முடியும். டெய்லி ஏதாவது ஒரு வகுப்பு போட்டுக்கிட்டே இருக்காரு ஐயா. அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு, படிக்கிறாரு, போடுறார். புரியுதுங்களா? அப்போ எந்த ஜோதிடராவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா தான் போடுவார். நம்மளால் டெய்லி 2 நாளைக்கு ஒரு வகுப்பு போட்டுக்கிட்டே இருப்பார் தினசையா. புரியுதுங்களா? அப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் கொடுக்குறது சக்ஸஸ் ஆகுது. அது மாதிரி கொடுங்க சார், நீங்களும் கொடுங்க. அதை பார்த்துட்டு ஐயா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் பழனியில் பாலகுருன்னு சொல்லி தம்மம்பட்டியில் இருக்கார். அவர் என்னுடைய இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் உள்ள கிளைண்ட். அவர் ரொம்ப வருஷமெல்லாம் கிடையாது. ஐயா நீங்கள் சொன்னதை செஞ்சேன், ஓரளவுக்கு நடந்து வந்துருக்கியா, ஓரளவுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கியா, எல்லாம் நடக்குதுயா. அப்படிதான் போன மீட்டிங்கு ஐயா முருகேசன் ஐயா மீட்டிங்கில் நான் பேசினேன். கூட்டத்தில் உட்காந்து கேட்டேன் நட்சத்திரத்தை. ஐயா உங்கள் நட்சத்திரம் இப்போ என்ன சொல்லுங்கள், உங்கள் நட்சத்திரம் என்ன? சதயம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. டெய்லி திருநங்கையில் பார்த்துருவீங்களா? பார்ப்பீங்களா? திருநங்கையில் பார்ப்பீங்களா? அவ்வளோதாங்கய்யா ஜோதிடம். அந்த நட்சத்திரம் யார்? அவர் சொன்ன நட்சத்திரம் ரேவதி, புதனுடைய நட்சத்திரம். திருநங்கைகளை கண்டிப்பாக பார்ப்பார். ஐயாவுடைய இதில் மீட்டிங்கில் கேட்டேன். ஒருத்தர் உத்திராடம் சொன்னார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கான்னு கேட்டேன். ஆமான்ட்டார்.
புரியுதுங்களா? ஜோதிடம் சார் அப்படியே நீங்கள் காலபுருஷ தத்துவத்தை கொண்டு போங்க, ஜெயிச்சிருவீங்க. ஜோதிடம் ஜெயிக்கும். சுமால் மெத்தட் தான். புரியுதுங்களா? சுமால் மெத்தட். ரெண்டு கை தட்டுங்க. ஏன்னா தொண்டைகளே கத்துறானே, எதுவுமே சொல்லலாம். ஏதாவது கருத்து இருந்தால் ஆமோதிக்கலாம். உங்களுக்கு கருத்து ஐயா இது மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னா ஆமோதிங்க, அதனால் ஒன்றும் கிடையாது. இது என்னுடைய பாணி, அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், எடுத்து சொல்கிறேன். அவர் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் பேச மாட்டார் சார், ஏன்னா அமைதியாக தான் பேசுவார். ஏன்னா விசாக நட்சத்திரம், புரியுதுங்களா? அது அமைதியை கொடுக்கும், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, நாளாதிபதி, திதியாதிபதி, யோகம், கரணம் இவைகள்லாம் பயப்படனால காலபுருஷ தத்துவத்தையும் எடுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். காலபுருஷ தத்துவத்தை எடுத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்கள் நட்சத்திரத்திலேருந்தே நீங்கள் அப்படியே வரிசையை எடுத்துகிட்டு போயிடலாங்கய்யா. 4ஆம் இடம் தாய், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், அதிலே எடுங்க. லக்கணத்திற்குன்னு எடுக்காதீங்க, நட்சத்திரத்திற்கும் எடுங்க. நீங்கள் வெற்றி பெறலைன்னா பாருங்கள், நட்சத்திரத்திற்கும் எடுக்க வேண்டும். எடுத்து பதில் சொல்லுங்கள். அவர் சொல்லலைன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஜோதிடத்தை விட்டு போயிடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், நட்சத்திரம் கர்ம பதிவு, உங்களுக்கு சதயம் ராகு கர்ம பதிவு, பயணத்தினால் புண்ணியம் இருக்காது அப்படி சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. உத்திராட நட்சத்திரமா உங்க அண்ணனால் புண்ணியம் இருக்காதுன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் சார்? கர்ம பதிவை பெற்றது. உத்திராடம் குரு நட்சத்திரம், குருவனுடைய கர்ம பதிவை பெற்றது. ரேவதியா ஒன்றுமே இல்லை, உனக்கு தம்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுவான். அப்படியே இருந்தாலும் உனக்கு புண்ணியமே இருக்காது. ஏன் சொல்லுங்க? ரேவதி செவ்வாய் கர்ம பதிவை பெற்றது. எனக்கு தம்பியே இல்லை, எனக்கு ரேவதி தான் சொல்லுங்கய்யா. அஸ்வினிக்கு சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றது, வேற ஒன்றும் கிடையாது. சூரியன்னா தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த இது கிடைக்காது. தந்தையார் மூலியமாக பூர்வ புண்ணியத்தினாலோ தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் பெருசாக கிடைக்காது. அந்த கிரகம் வலிமை எடுக்க வேண்டும். இதை உடனே சொல்லிடக்கூடாது, கிரக வலிமையும் எடுக்க வேண்டும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தந்தையார் வர்க்கத்தினால புண்ணியம் இருக்காது. தந்தையார் வர்க்கத்தினால புண்ணியம். எப்படி இருக்கீங்க? அப்பா இல்லை. என்ன சார் முடிஞ்சிச்சா? அவ்வளோதான் சார், ஜோதிடமே அவ்வளோதான். இதற்காண்டி நாங்கள் உட்காந்துக்கிட்டு 25 வருஷம் 35 வருஷம் 50 வருஷம் படித்தவங்கலாம் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஜோதிடம் படித்தோமா ரைட்டு, அவர் எப்படி போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, நாங்கள் 52 வருஷமாக எழுதணும் உட்காந்துக்கிட்டு படித்தோம், அதை எழுதணும், இந்த கரணத்தை எழுதணும், அந்த யோகத்தை எழுதணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்களையும் சொல்ல தளர்ந்தாழ்த்து பேசவில்லை. இளமுறை ஜோதிடர்களும் வெற்றி பெற்று வந்து கொண்டு இருக்கிறார்கள். உதாரணம் ஐயா, உதாரணம் பாலாஜி காசன், இப்படி எடுத்துக்கொண்டே போகலாம். இளம் தலைமுறை ஜோதிடர்கள் ஜோதிடத்திற்குள்ளேயே வராங்க. ஐயா நான் 3 வருஷம் தாங்க ஆகுது, 3 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் யாராவது ஒரு ஆளை ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு எனக்கு கேட்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்லலைன்னா இந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி இப்படியே போயிடுறேன். பதில் சொல்லலைன்னா நான் எந்திரிச்சு போயிடுறேன் சார். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா. ஐயா பரணி, நீங்கள் பரணிக்கு 13வது நட்சத்திரம் பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம். 13வது நட்சத்திரம் சித்திரையாக வரும். பப்பாளி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, பப்பாளியை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பப்பாளியை சாப்பிடுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, சுவாதி பதவி உயர்வு. காப்பி தானம் பண்ணுங்க. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காப்பியை, வேர்க்கடலையை தானம் செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெற்றுருங்க. அவ்வளோதான். காப்பி வேர்க்கடலையை தானம் செய்யுங்கள். பதவி உயர்வுக்குரிய நட்சத்திரம் சுவாதி. அந்த நட்சத்திரத்தினுடைய அது உங்களுக்கு நெகட்டிவாக வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை பாசிட்டிவ் பண்ணணும். அந்த பொருளை நீங்கள் சாப்பிடக்கூடாது, தானம் செய்யுங்கள். ஐயா இங்கே யார் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருக்காங்களா? யாராவது ஒரு ஆள் புனர்பூசம் இருக்காங்களா? புனர்பூசம் இருக்காங்களா? சொல்கிறேங்க ஐயா, புனர்பூசம் நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருந்தால் திருமணம் ஆகாதுங்க. ஏங்க? சார் கண்டுபிடிச்சிட்டேன்.
அதே மாதிரி 7வது நட்சத்திரம் புனர்பூசம். புரியுதுங்களா? அந்த நட்சத்திரம் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை உண்டு பண்ணும். ஒரு வீட்டில் திருமணம் ஆகலைன்னா அந்த வீட்டில் புனர்பூசம் இருக்கு சார். எடுத்து பதில் சொல்லலாம் சார். இப்போ அவங்களுக்கு 13வது நட்சத்திரம் வெற்றி அடையும் சொல்லிட்டேன். பரணி நட்சத்திரம் சனி நீசம் பெறும் நட்சத்திரம். அம்மா உங்கள் கணவர் இருக்காங்களா? உங்கள் கணவருடைய வர்க்கத்தில் உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு புண்ணியம் இருக்கா? கணவர் வர்க்கத்தினால புண்ணியம் இருக்கா? இல்லைம்மா. உங்கள் மாமனார் மாமியார் வழியில் உங்களுக்கு புண்ணியம் இருக்கா? ஏன் சார்? சனி அங்கே நீசம் பெறுவார். சனி மூத்தவர்களை குறிக்கும், முன்னோர்களை குறிக்கும். பரணி நட்சத்திரத்தில் தான் சனி நீசம் பெறுவார். அப்போ முன்னோர்களால் புண்ணியம் இருக்கா? இல்லை, அது இருக்கட்டுமா. அது ஆரோஸ்கோப் எடுத்து ஐயாட்ட பாருங்கள், யார்கிட்ட பாருங்கள். இருந்தாலும் உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன், புரியுதுங்களா? இல்லை உங்களுக்கு இவ்வளோ தாங்க ஐயா. நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ எங்கள் டிரைவர் அனுச நட்சத்திரம், சாருக்கு 2வது நட்சத்திரம், எனக்கு லக்கண புள்ளி, எனக்கு பாசிட்டிவாக இருப்பார், அவரோட பழகலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு பழகிட்டு போயிட்டே இருங்க சார். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்போ திதியை பார்க்குறோம், யோகத்தை பார்க்குறோம், கரணை பார்க்குறோம், ஐயா நட்சத்திரத்தை பார்க்குறோம். விடுங்க சார், இதை பாருங்கள் சார், எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன, அதே மாதிரி எடுங்க, லக்கண பாவம் மாதிரியே எடுங்க, கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவீங்க. புரியுதுங்களா? அதனால் ஜோதிடத்தில் இன்னும் நிறைய இருக்கிறது ஐயா. எல்லா தலைப்பை போட்டாலும் நான் பேசுவேன்னு ஐயாவுக்கு தெரியும். 3-4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் இதை போட்டார். நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு படிக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. முதல்ல எழுதி வச்சுட்டு படிப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எழுதி வச்சுட்டு படித்தது தான் சார் சில பேருக்கு ஞானம் வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சில பேருக்கு என்ன காரணம், அவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் சாதகமாக வந்திருக்கார். ஏனென்றால் கேட்டை நட்சத்திரம் தான் சார் புத்திக்கு உரியவர், புதனே புத்திக்கு உரியவர். அந்த நட்சத்திரத்தினுடைய பொருள் வல்லாரை, அது ஞாபக சக்தி கொடுக்கும். எனக்கு ஞாபக சக்தி நிறையா இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால் இப்போ எழுதி வச்சுட்டு படிக்கிறவங்கள தப்பாக சொல்லக்கூடாது சார். நிறைய பேர் மீட்டிங்கில் சொல்கிறாங்க எழுதி வச்சுட்டு படிக்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க. அவங்களுடைய நாலேஜுக்கு அவங்க படிக்கிறாங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு யூடியூப்பில் பேசுகிறோம், அதில் பேசுகிறோம், அதுக்காண்டி நான் 30 வருஷம் இதில் இருந்தேன் அதில் இருந்தேன் அப்படின்னு பேசாமல் இவங்க நல்லா போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தட்டி கொடுத்து உதவணும். புரியுதுங்களா? தட்டி கொடுத்து உதவனாலும் உதவி பண்ணாலும் ஓத்திரியம் பண்ணாமல் இருக்கணும். புரியுதுங்களா? அவர் சொல்கிறாரு, இவர் பண்ணுறாரு, பவகரணத்துக்கு இவர் போய் கடலப்பருப்பு சாப்பிட சொல்கிறார், அதெல்லாம் அவருடைய விதிக்கு சார் நல்லது தான் சொல்கிறார். நான் கூட முருகேசையா மீட்டிங்கில் பேசியிருந்தேன். இது மாதிரி கோழியை திங்கக்கூடாது அப்படின்னா திங்காமல் இருந்தால் என்ன? நம்ம பவத்துக்கு சிங்கத்தை திங்க முடியாது, பாலவத்துக்கு புளியை திங்க முடியாது, கௌளவத்துக்கு பன்றியை திங்க முடியாது, தையத்துலத்துக்கு கழுதையை திங்க முடியாது. பத்திரைக்கு கோழியை திங்காமல் இருந்தாலும் என்ன? பயில்ஸ் வராமையாச்சும் இருக்கும், மூலம் சம்பந்தப்பட்ட வியாதி வராமையாச்சும் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் கோழியை பத்திரை கரணத்துக்காரங்க கோழியை திங்காமல் இருந்தால் என்ன சார்? அவங்க ஒன்றி தானே திங்காமல் இருக்காங்க, திங்காமல் இருந்துட்டு போங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி, லக்னாதிபதி அதிர்ஷ்டத்தை தானாக கொடுக்கும் சார். அதிர்ஷ்டம் தானாக வரும். இப்போ எனக்கு இத்தனை கிரகம் இருந்துச்சு, நான் என்னுடைய 40 வயசு வரைக்கும் நான் போராட்டமாக தான் இருந்தேன். ஏன் சார்? லக்னாதிபதி நாளில் கேந்திரம் ஏறி அமர்ந்திருந்தாலும் அந்த இடம் சனியினுடைய வீடாக வருது. சனியினுடைய வீட்டில் லக்னாதிபதி உட்காந்துட்டார். அப்போ 45 வயசு மேலே நல்லா இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சனி மெல்ல தான் கொடுப்பார். கொடுத்துட்டார்ல ஐயா, கொடுத்துட்டார்லையா? பிரபஞ்ச குழுவுக்கு பொருளாளராக கொடுத்துட்டார்ல. இன்னைக்கு அமெரிக்கா, ஹாங்காங், லண்டன், சிங்கப்பூர் வாழ் தமிழ் மக்கள் பேசுகிற அளவுக்கு என்னை உருவாக்கிட்டார் ஐயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நீ காலையில் நான் வண்டி கிளம்பி வரும்போது 6:30 மணிக்கு நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது சிங்கப்பூரில் உள்ள என்னுடைய கிளைண்ட் வசுதாரணி அவர்கள் என்கிட்ட பேசுனாங்க. ஐயா, இன்றைய பேச்சை நான் பார்க்குறேன், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் உட்காந்து பார்க்க போகிறேன், நீங்கள் இன்றைக்கி என்ன தலைப்பில் ஐயா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த தலைப்பில் பேசுகிறேன்னு சொன்னேன்.
உடனே 1000 ரூபாய் நன்கொடையாக அன்னதானத்திற்கு என்னுடைய வங்கி கணக்கில் செலுத்தினார்கள். புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? நம்ம பயிற்சி முயற்சி சார். போன ட்ரிப்பு செவ்வாயை பற்றி நல்லா சொன்னேன், இந்த ட்ரிப்பு என்னடா இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடத்துக்குள்ளே அது ஒரு கடல் சார். இன்னும் போக போக நிறைய இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால் எல்லாரும் பஞ்சமாதிபதி போயிட்டார், பாக்கியாதிபதி போயிட்டார், லக்கணாதிபதி போயிட்டார் பார்க்காம ஜோதிடத்துக்குள்ளேயும் இவ்வளோ இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். என்னுடைய செல் நம்பர் 96889667292540. நன்றி, வணக்கம். ஏற்கனவே சொன்னதை போல ஒரு சரவடையான பேச்சு. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் கரணத்தை இயக்கினாலோ மற்ற சில விஷயங்கள் ஜோதிடத்தில் உள்ளதை இயக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத அழுத்தந்திருத்தமாக ஆணித்தரமாக உத்தரவாதத்துடன் மேசையை தட்டி நமக்கெல்லாம் புரிய வச்சுருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தடல் கொடுங்க. அதாவது ஒரு மனிதர்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது வந்து அப்பா அம்மாவோட வளர்ப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்பா அம்மாவோட வளர்ப்பில் கிடையாது. நம்ம பிறக்கும்போது நம்ம கட்டத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின்படி தான் நம்மளுடைய குணம் அமையும். அவர் விருச்சக லக்னம், நானும் விருச்சக லக்னம் தான். அவருக்கு செவ்வாய் கேந்திரத்தில் போய் பலமாக உட்காந்துருக்கு, எனக்கு 12 போய் மறைஞ்சிருக்கு. ஸோ நான் எப்பயுமே அமைதியாக எல்லாத்தையும் மூவ் பண்ணுவேன், அவர் எதையுமே அதிரடியாக பண்ணுவார். ஸோ அந்த கிரகத்தோட இயக்கம்தான் ஒரு மனிதனை அப்படி பண்ண வைக்கிது. நாம் நினைப்போம் ஏன்னா அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்ட்டு, எல்லாமே நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் தான். அந்த இயக்கத்தை புரிந்து கொண்டு நம்ம வாழ்ந்து சரியான பாதையில் போனோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வெற்றி அடைய முடியும். ஸோ இந்த ஒரு சிறப்பான தகவல்களை நமக்கு கொடுத்த முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு திருச்செங்கோடு ஜோதிடர் சங்கத்தின் செயலாளர் முருகேஷன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.